ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த விஷயத்தை சொல்லிட்டு சரி இனியோட நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பொங்கல் நம்ம ஊட்டி செலிப்ரேட் பண்ண மாட்டோம், எல்லா பேரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பொங்கல் கிளாஷ் ஆன கேப்டன் மில்லரோட ஹீரோவும் அயலான் படத்தோட ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணி அந்த போட்டோஸை இன்ஸ்டால போட்டிருக்காங்க. நம்ம டி அவங்க அப்பா அம்மா அவரோட 2 பசங்க கூட போட்டோ எடுத்து செலிப்ரேட் பண்ணி காலைல 8 மணிக்கே அவர் போஸ்ட் 8 மணிக்கோ 9 மணிக்கோ அவர் போஸ்ட் போட்டுட்டாரு. ஸோ அதே ஆப்போசிட்ல நம்ம எஸ்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 2 சைடு அம்மா பையன், இந்த சைடு அப்பா பொண்ணு உட்கார வச்சுட்டு நடுவுல அந்த ஏலியன் அயலான் கேரக்டர் டேட்டூன்ற கேரக்டரை உட்கார வச்சுட்டு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு தனுஷ் எல்லா பொங்கலுக்கும் இந்த மாதிரி போட்டாரான்னு கேட்டா எனக்கு தெரியல, எனக்கு டவுட் தான். பட் சிவகார்த்திகேயன் எல்லா பொங்கலுக்கும் சரி தீபாவளிக்கும் சரி இந்த மாதிரி போடுவாரு. இது அவரோட பழக்கமாவே வச்சிருக்காரு. ஸோ இது ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ல சொல்ல முடியாது. பட் இவங்க 2 பேரும் போட்ட உடனே எல்லா பேரும் ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்தோட ப்ரொமோஷனுக்கு இவங்க பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பண்ணா என்ன தப்பு? கரெக்ட் தாங்க. ஸோ இவங்க எந்த இடத்துலயும் கேப்டன் மில்லர் மென்ஷன் பண்ணல. பட் சிவகார்த்திகேயன் அயலான்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அது ப்ரொமோஷன் பேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்குமே தவிர, பட் சிவகார்த்திகேயன் வருஷம் இந்த விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் நியூஸ். இந்த நியூஸ் சேர்க்கணும்னு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.